பல்லை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறது? யாரெல்லாம் காலையில தினமும் பல்லு விளக்குறீங்களோ உங்களுக்கு பல்லு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் வரும். காலையில பல்லு விளக்க கூடாது, அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், காலையில பல்லு விளக்குறீங்களே, பல்லு விளக்கணும்னா பல்லு சுத்தமாயிடுச்சா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா, பல்ல எடுத்துட்டீங்களா? பல்லு எவ்வளவு நேரம் சுத்தமா இருந்துச்சு? மிஞ்சி மிஞ்சி போனா 5 மினிட்ஸ். பால் சாப்பிடுறோம், அப்புறம் காலை டிஃபன் சாப்பிடுறோம், வடை போண்டா ஊத்தப்பம் சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுறோம், சாயந்தரம் பால் சாப்பிடுறோம், வடக்கு சாப்பிட்டே இருக்கிறோம். நைட்டு 12 மணிக்கு சாப்பிடுறோமா? நைட்டு 12 மணிக்கு யோசிச்சு பாருங்க. காலையில 7 மணிக்கு பல்லு விளக்கணும், 7:05 இருந்து நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டே இருந்தோம், பல்லு எடுத்துட்டே இருந்தோமா? நைட்டு 12 மணிக்கு அப்படியே போய் படுத்து தூங்கிடுவோம். என்ன ஆகும்? காலையில இருந்து கெடுத்த பல்லு, அந்த குப்பை எல்லாமே இருக்குமா? அப்படியே தூங்கிடுவீங்களா? நீங்க படுத்து தூங்கணும்னு வாய் மூடி இருப்பீங்களா? பகல் ஃபுல்லா வாய் திறந்து பேசிட்டே இருக்கிறோமா? காத்து உள்ள போகுதா? அப்போ ஒரு ஸ்மெல் தப்பிச்சுக்கலாம். நைட்டு 12 மணிக்கு படுத்தோம்னா, 10 மணிக்கு படுத்தோம்னா வாய் மூடணும்னா வாய்க்குள்ள ஒரு பேட் ஸ்மெல் ஸ்டார்ட் ஆகும். இந்த காலையில சாப்பிட்ட பொருள்ல தங்கி இருக்கும் இல்லையா, பேட் ஸ்மெல். அப்ப என்ன பண்ணும்? நம்ம வாய்க்குள்ள, எகிருக்குள்ள, பல்லுக்குள்ள கிருமிகள் இருக்கும், அது தூங்கிட்டு இருக்கும் பகல் ஃபுல்லா. நீங்க எப்ப தூங்கிட்டீங்களோ என்ன பண்ணும்? ஏய், பேட் ஸ்மெல் வந்துருச்சு, ஐயா தூங்கிட்டாரு, வாங்க அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி வரும். வந்து அதுக்கு சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு பல்லெல்லாம் உடைச்சி எகிரெல்லாம் உடைச்சி எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அது காலையில 3 மணி 4 மணிக்கு அது போய் தூங்கிடும். அது வேலை முடிஞ்சுது. நீங்க அதுக்கப்புறமா சாவகாசமா எதிர்ச்சி பல்லு எடுக்கலாம், என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டுல எலி இருக்கு இல்லையா? பகல் ஃபுல்லா உங்க வீடு, நைட்டு ஃபுல்லா எலியோட வீடு. எலி எல்லாரும் தூங்கும்போது பார்த்துட்டே இருக்கும். தூங்கி முடிச்சு அது வாட்டி ஜாலியாக நம்ம மேலே எகிரி குதிச்சு உள்ள போய் அது சமையல் போய் சாப்பிடும், பழம் சாப்பிடும், தக்காளி சாப்பிடும், எல்லாம் சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வீட்டுக்கு போயிருதா? நைட்டு தூங்கும் போது கேமரா செக் பண்ணி பாருங்க, எலி வீட்டை அப்படியே பூந்து விளையாண்டு இருக்கும். அந்த மாதிரி நைட்டு தூங்கும் போதுதான் வாய்க்குள்ள இருக்கிற கிருமிகள் வேலை செய்யுது. அப்ப என்ன பண்ணணும்? நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு தூங்கினாதான் பல்லு சுத்தமாகும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு படுத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பல்லு சுத்தமா இருக்குமா? கிருமி எதுவும் வேலை செய்யாதா? பகல்ல பல்லு விளக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, சும்மா வாயில குளிச்சா போதும். தேவைப்பட்டா காலையில ஒரு ஃபார்மாலிட்டி பல்லு விளக்குங்க, நைட்டு தான் ப்ராப்பர் பல்லு விளக்கணும். நைட்டு பல்லு விளக்கிட்டு படுத்தா 2 பெனிஃபிட். வேப்பங்குச்சியில பல்லு விளக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. வேப்பங்குச்சியில பல்லு விளக்குறதுன்னா வேப்பங்குச்சி எடுத்து தேய்க்கூடாது. வேப்பங்குச்சியை வாயில வச்சு மென்னு அந்த சாரை மட்டும் எடுத்துட்டு அது இருக்கிற குப்பை நாரெல்லாம் குப்பையில போட்டணும். அந்த சாறு மட்டும் வாயில இருக்கும் இல்லையா, அப்ப விரல் வச்சு விளக்கணும், இல்ல பிரஷ் வச்சு விளக்கணும். பல பேர் தப்பா புரிஞ்சுட்டு வேப்பங்குச்சி வச்சு நல்லா தேடி உள்ள விட்டு ஆட்டி என்ன பண்ணா அதுக்கு சொல்லிடுது. வேப்பங்குச்சி சாறுல பல்லு விளக்கணும், வேப்பங்குச்சியில பல்லு விளக்கக்கூடாது. பல்லு சேஃபா விளக்கணும், போட்டு சுத்தக்கூடாது. அப்புறம் பிரஷ்ல பல்லு விளக்கும் பொழுது இப்படி விளக்கக்கூடாதுங்க, இப்படி விளக்கணும். மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேல, அவர் உள்ள விட்டு உள்ள இருந்து கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே, இப்படி கீழே மேலதான் பல்லு விளக்கணும். இப்படி பல்லு விளக்கக்கூடாது. அதுவும் பல்லு விளக்குறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுக்கணும், அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், கக்கூஸ் எவ்வளவு நேரம் கழுவுவீங்க? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழுவுவீங்களா? கக்கூசுக்கு 5 நிமிஷம் தான் ஆகுது, இந்த பல்லுக்கு மட்டும் 1/2 மணி நேரம் ஆகும். பல்லு எவ்வளவு சுத்தமா தான் இருக்கும், பெருசா ஒண்ணு இருக்காதுங்க. லேசா ஒரு தடவை தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும், ரொம்ப தேய்க்க வேண்டாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பல்லு அப்படி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் போட்டு தேய்க்கும் போதே எல்லா நோயும் வந்துடும். எண்ணெய் வாய்க்கு பிடிச்சிட்டு நைட்டு தூங்குறதுனால எண்ணெய் ஊற்றி வாய்க்கு பிடிச்சிட்டு படுங்க. என்ன நல்லெண்ணெய் வாய்க்கு பிடிக்கிறது இல்லைங்களா? அது ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணா தப்பு இல்லைங்க, சைடு எஃபெக்டே இல்லாது, நல்ல குணப்படுத்தும். எல்லா நோயும் சைடு எஃபெக்டே கிடையாது, எவ்வளவு நேரம் தப்பிச்சுக்கலாம். இல்லைங்க, பழகிட்டீங்கன்னா சரியா போயிடும். அப்படி கமெண்ட்ற மாதிரி இருந்தால் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு போதும்னு அர்த்தம், அதோட எஃபெக்ட் தீர்ந்து போச்சு, நீ வேண்டாம்னு சொல்லி அர்த்தம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னால நல்லா நீ ஊற்றி வாய்க்கு பிடிச்சி படுத்து பாருங்க, அப்போ வாயில சுத்தமா இருக்கும். பல்லு விளக்குறதுக்கு அப்புறமா